ஹலோ ஹாய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு தேதி 5 சனிக்கிழமை. ஸோ வழக்கம் போல் மார்னிங் டியூட்டி இல்லை, மேபி ஈவினிங் தான் எனக்கு டியூட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் பஹ்ரைனில் இருக்கேன். ஸோ அந்த பஹ்ரைன் வர்றதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் செக்கப், நான் மெடிக்கல் செக்கப் வந்து கேரளாவில் எடுத்தது. மெடிக்கல் செக்கப் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு விசா அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மெடிக்கல் ஃபஸ்ட் எடுக்கணும். மெடிக்கல் வந்து தமிழ்நாட்டில் திருச்சி, சென்னை மட்டும்தான் இருக்குது. திருச்சி, சென்னை தவிர வேறு எங்கேயும் இல்லை. கோயம்புத்தூருக்கு மேபி இன்னொரு 6 மந்தில் வரும்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் எப்போவும் வெளிநாடு வரப்போ கேரளா தான் போய் எடுப்பேன். ஏன்னா நமக்கு பக்கத்தில் கேரளா. நான் எடுத்தது திருவூரில் எடுத்தேன். நான் திருவூர்னால் நமக்கு ஒரு 140 கிலோமீட்டர் 150 தான் வருது. ஒரு ட்ரெயின் ஏறணும் அப்படின்னோம்னா ஒரு 2 ஹவர்ஸில் போய் இறங்கிடலாம். ஸோ நான் அங்கே போய் தான் எடுத்தேன். ஆனால் மெடிக்கல் செக்கப் அங்கே எடுக்கிறதுக்கு 2016 3500 வந்துச்சு. அதுக்கப்புறம் 18 5000 6000 சம்திங் வந்தது. இப்போ ரீசெண்டாக நான் எடுக்கும்போது 8500 ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு 1200. இது வந்து காம்கா மெடிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை எடுத்தது. பட் அங்கே எடுத்து விசா எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இங்கேயும் மெடிக்கல் செக்கப் எடுக்கணும். இவங்களும் மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க. இங்கே எடுக்கிறதுக்கு ப்ரைவேட்டில் போனால் பேமெண்ட்டு, கவர்மெண்ட்லேயும் எடுக்கலாம், அதில் காசு கிடையாது. சாரி, அப்போது நாங்கள் ப்ரைவேட்டில் போய் எடுத்தோம். 20 தினார் பேமெண்ட் பண்ணோம். 20 தினார் அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு 4500 அந்த மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கையில் இந்த இடத்துல ஒரு ஸ்கின் இன்ஜெக்ஷன், அதாவது அலர்ஜி இருக்கா நமக்கு ஏதாவது பார்க்குறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அது ஒரு நாள் விட்டு மீண்டும் அடுத்த நாள் போகணும். அடுத்த நாள் போகும்போது அந்த வீக்கம் வரும். ஸோ அந்த இடத்த வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, எத்தனை கணக்குன்னு. எனக்கு 16 என்னமோ வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் பாடி செக் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை போக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த எல்லாமே இங்கே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ என்னோடய ரிப்போர்ட்டு கையில் தர மாட்டாங்க. அதை அப்படியே வந்து விசாக்காக அந்த விசாவோட கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஆன்லைனில். அவங்க வந்து ஃபர்தராக அதை செக் பண்ணிவிட்டு நமக்கு விசா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இப்போ முதல்ல ஸ்டாம்பிங் சிஸ்டம் வச்சு, இப்போ விசா பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் சிஸ்டமில் எல்லாம் ஆன்லைன் தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து MOHன்னு சொல்லி ஒரு ஆப், இதில் வெப்சைட்டில் எனக்கு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்து செக் பண்ணணும், மெடிசன் எடுக்கணுன்ட்டு. அதாவது நேம் ஹெல்த் சென்டர்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே மனாமா, இங்கே ஒரு சிட்டி மனாமா இருக்குது. அதாவது நம்ம ஊரில் எப்படி கோயம்புத்தூரில் காந்திபுரம் சென்ட்ரல் சிட்டி, அது மாதிரி இங்கே மனாமான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் தான் அந்த மெடிசன் எடுக்கணும். ஸோ இது எதுக்கு மெடிசன்னு தெரியல. அதனால் நான் செக் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டேன். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து சம்திங் கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு கேட்டாங்க. பெயின் ஏதாவது இருக்கான்னு. இல்லைங்கண்ணா, மைனூட்டாக கிட்னி ஸ்டோன் இருக்குது. ஸோ அதனாலேயும் கூட உங்களுக்கு அதுக்கு அவங்க வந்து மெடிசன் எடுக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் ஒன்றும் பெயின் இல்லை, ஸோ இதை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுட்டு நான் எடுக்கல, போகல. 15 days ஆச்சு. அதுக்கப்புறம் கால் வந்தது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்றோம், ஸோ நீங்கள் இன்னும் மெடிசன் வாங்காமல் இருக்கீங்க, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னுட்டு அப்புறம் நான் போனேன். 1 மாதத்துக்கு மெடிசன், இது ஒரு ஐட்டம், இது ஒன்று. ஸோ இது என்ன எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்லலை. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இது மாதிரி 6 மாதத்துக்கு சாப்பிட்ணும். இப்போ 1 மாதத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் இது 1ஆம் தேதி வாங்கினேன், போயிட்டு 6 மாதத்துக்கு சாப்பிட்ணும். ஸோ எவ்ரி மந்த் நான் போய் அங்கே சாப்பிட்றேன்னா இல்லையா கண்டிப்பாக ரிசீவ் பண்ணி வாங்கணும். ஏன்னா இது என்னோடய நேம், என்னோடய CPR நம்பரில் இதில் பதிவாயிட்ருக்கோம், நான் எடுத்துகிட்ருக்கேனா இல்லையான்ட்டு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன், இன்னும் சாப்பிட்ல நான். அப்போ நான் இது ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் இதை அனுப்பிச்சி விட்டேன், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு. இது என்ன டேப்லெட்ஸு என்னென்ன. ஒன்று வந்து விட்டமின் B6 15 mg. ஸோ இது விட்டமின். இன்னொன்று ஆன்டிபயோட்டிக். இது எதுக்கு நான் சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல.
6 மாதத்துக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்டா நம்ம என்ன ஆகும்னு எனக்கு புரியல. ஸோ நான் வாங்கி வச்சுருக்கிறேன். பட் இங்கே ரூல்ஸ் வந்து ரொம்ப சிஸ்டமாக இருக்கும். அதனால் யார் கல்ஃப் கண்ட்ரிக்கு வரனாலும் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரொம்ப கவனமாக பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சாப்பிட்டேன். பாய்.